நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இத்சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துரையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து எழ்களின்றி இமயவரு கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெருட்டிட அஞ்சி வெறிவிவோடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானே காண கண்ணடியே பெற்றவாரே. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை முன் துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதி நலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணத்திலே சென்ற வகுப்பிலே புண்ணிய கோட்டீச படலத்தை பார்த்தோம். அந்த புண்ணிய கோட்டீஸ்வரர் அத்திகிரி என்ற மலையிலே எழுந்தருள் இருக்கின்ற வரதராஜ பெருமாள், அவராலே வணங்க பெற்றவர். அதே அத்திகிரியிலே வலம்புரி விநாயகர் எழுந்தருளி உள்ளார். அவருடைய வரலாற்றினை இப்பொழுது சூத மகாமுனிவர் நைமிசாரண்ய முனிவர் பெருமக்களுக்கு எடுத்துக் கூறுகின்றார். வலம்புரி விநாயகர் படலம். நலம்புரி புண்ணிய கோடி நாதர்தம் புலம்புரி பெருமையை புகன்றுளே இனி நிலம்புரி தவத்தினீர் அத்தினீள் வரை வலம்புரி விநாயகன் ஆட்சி செப்புவாம். நன்மை செய்கின்ற புண்ணிய கோட்டீஸ்வரநாதர், அவருடைய புலம்புரி என்றால் அறிவுக்கு விருந்தாகின்ற என்பது பொருள். புலம் என்பது அறிவு, அறிவினை தூண்டுகின்ற பெருமை. அந்த பெருமையை புகன்றுளேன், உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன். இனி, இனி என்ற சொல்லுக்கு இப்பொழுது என்பது பொருள். இனிமேல் என்று பொருள் இல்லை. இனிமேல் என்றால் ஹியர் ஆஃப்டர், இனி என்றால் நவ். அப்ப இப்பொழுது நிலம்புரி தவத்தினீர் என்றால் பூமியில் இருந்து தவம் செய்கின்றவர்களே, அதாவது விண்ணிலே இருந்து தவம் புரிவார்கள் உண்டு. அதற்கு மாறாக நைமிசாரண்யம் நாம் வாழ்கின்ற பூமியிலே இருக்கின்றது. அப்ப நிலம்புரி தவத்தினீர் என்பதற்கு பூமியில் இருந்து தவம் செய்வார்கள் என்பது ஒரு பொருள். அவர்கள் வாழ்வதற்கு பூமி தவம் செய்திருக்கின்றது. அவர்கள் வேறெங்கேயோ இல்லாமல் பூமியில் இருப்பதற்கு பூமி தவம் செய்திருக்கின்றது என்றும் பொருள் வருது. நிலம்புரி தவத்தினீர், நிலம் தவம் செய்திருக்கின்றது உங்களை பெறுவதற்கு. அப்படிப்பட்ட பெருமை கொண்ட முனிவர்களே, அத்தி நீள் வரை, நீண்ட அத்தி வரை, அஸ்திகிரி என்று சொல்லப்படுகின்ற நீளமான ஒரு மலை, அந்த மலையிலே எழுந்தருளி அனுகிரகம் செய்கின்ற வலம்புரி விநாயகன். துதிக்கை வலப்பக்கமாக சுழன்றிருந்தால், அது சுழித்திருந்தால் வலம்புரி விநாயகர் என்று சொல்லப்படுவார். தனது துதிக்கையை இடப்பக்கமாக சுழித்துக் கொள்ளாமல் வலப்பக்கமாக சுழித்துக் கொள்ளுதல், அப்படி சுழித்துக் கொண்டிருக்கின்ற யானை முகம் கொண்ட கடவுள். அவருடைய மாட்சி என்றால் பெருமை, மகிமை, அதனை செப்புவாம் இப்பொழுது சொல்ல தொடங்குகின்றேன். முன்னை நாள் அயன்னரி முனிவர் வானவர் கிண்ணரர் ஓரிடை கிழமி தங்களுள் பன்னுதல் உற்றனர் படிரர் செய்வினை அந்நிலை ஊரின்றி அழகின் முற்றுமால். முன்னை நாள் பழங்காலத்துல அயன் அரி, பிரமன் திருமால், முனிவர் முனிவர்கள், வானவர் அயனரி தலைமைப்பாடு, ஏனைய வானவர்கள், கிண்ணரர். கிண்ணரர் என்பது வானவருக்கும் மனிதருக்கும் இடைப்பட்ட ஒரு சாதி. வானவராக கருதப்படுவார்கள், செமி காட்ஸ் என்று கூறுவார்கள். கிண்ணரகா, இவர்கள் என்ன மனிதர்களா என்று வியக்கும் வண்ணம் முகம் கொண்டவர்கள், குதிரை முகம் கொண்டவர்கள் அவர்கள். இதை போன்ற ஏனையோர்களும் அர்த்தம். இதை 2-3 பேரை சொல்லிருக்கு. மற்றவர்கள் யக்ஷர்கள், கந்தர்வர்கள்,
என்று எல்லோரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மனிதர்கள் இதுல வரமாட்டார்கள். ஓரிடை கிழமி, ஓரிடத்துல கூடினார்கள். கெழுமுதல் கூடுதல், கூடி பேசுறாங்க. தங்களுள் பன்னுதல் உற்றார், தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். பன்னுதல் என்றால் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை கூறுதல் பன்னுதல். படிரர் செய்வினை, படிரர் என்றால் வஞ்சனை மிக்கவர்கள். அசுரர்கள் என்பது பொருள். தேவர்களுக்கு வஞ்சனை கிடையாதா அப்படின்னு கேட்டா வஞ்சனை உண்டு. ஆனா நான் வஞ்சனக்காரன் சொன்னா எனக்கு வேண்டாத வஞ்சனை சொல்லுவேன். நான் என்னையே வஞ்சனக்காரன் சொல்லுவேனா? சொல்லிக்க மாட்டேன். அதனால இவர்கள் தேவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்வார்கள் என்பதனால இவர்கள் தங்கள் எதிரிகளை தான் வஞ்சகர்கள் என்று கூறுவார்கள். அப்ப அந்த இது டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு என்பதனால அதற்கேற்ப பொருள் செய்ய வேண்டும். அசுரர்களை வஞ்சகர்கள் என்று புராணம் கூறுவதாக கொள்ளக்கூடாது. தேவர்கள் கூறுகிறார்கள். படிரர் அந்த அசுரர்கள் செய்வினை அந்நிலை ஊரின்றி அழகின் முற்றுமால். அந்நிலை என்றால் இவர்கள் அந்த கூடி பேசுகின்ற அந்த காலங்களிலே அசுரர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த காரியத்திலே எந்த விதமான இடையூறும் ஏற்படுவதில்லை. என்ன காரணம்னா அவர்களுக்கு தவம் இருக்கின்றது. படிரல் செய்வினை அந்நிலை, அந்த காலத்திலே ஊரின்றி அழகின் முற்றுமால், எந்த இடையூறும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், விக்கிரங்கள் இல்லாமல், அழகின் முற்றுமால் என்றால் செப்பமாக முற்றும், பர்ஃபெக்டா போய் அது கைகூடுகின்றது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வினைகள் அவ்வாறு ஆவதில்லை. இப்பொழுது அவர்கள் செய்கின்ற வினைக்கு இடையூறு வர வேண்டும். நாம் செய்கின்ற வினைகள் இடையூறின்றி முற்ற வேண்டும். இதற்கென்று நம்மை காக்கின்ற ஒரு கடவுள் வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அங்க வர தமக்கு இடையுற்றையாக்கவும், அசுரர்களுக்கு இடையுற்றினை உண்டாக்கவும், நங்களுக்கு ஊருதிர்த்து இனிது நல்கவும், நம்முடைய காரியங்களிலே இடையிலே ஏற்படுகின்ற அந்த துன்பங்களை தீர்த்து நமக்கு நல்ல விதமாக அந்த காரியங்கள் முற்றுப்பெற அருள் செய்யவும், இங்கொரு கடவுளை பெறுதற்கு, அதற்கென்று பிரத்யேகமாக, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் பிரத்யேகமா ஏற்பாடு பண்ணணும். அதனுடைய முக்கியத்துவம் கருதி ரயில்வேஸுக்கு தனியே பட்ஜெட் போடுறாங்க. அது பெரிய டிபார்ட்மெண்ட்ங்கிறதுனால. இப்ப தமிழ்நாட்டுல அக்ரிகல்ச்சருக்கு தனி பட்ஜெட் போடுறாங்க. அதனை முக்கியமாக கருதுவதை போல் காட்டிக்கொள்வதற்காக. இப்பொழுது கடவுள் எல்லோரையும் காக்கின்றான். இருந்தாலும் அசுரர்களுக்கு துன்பத்தை உண்டாக்கி தேவர்களுக்கு இன்பத்தை விளைவித்து தேவர்களுக்கு வருகின்ற இடையூறுகளை போக்குவதற்கென்றே தனியாக ஒரு கடவுள் வேண்டும் என்று தேவர்கள் முடிவு செய்கின்றார்கள். இங்கொரு கடவுளை பெறுதற்கு எம்பிரான் பங்கைய திருவடி பழிச்சு வேண்டுமா. நம் தலைவனாகின்ற சிவபெருமான் கைலாசபதி அவருடைய தாமரை போன்ற திருவடிகளை பழிச்சி என்றால் போற்றி வேண்டுவாம். நாம் இந்த விண்ணப்பத்தை வைப்போம். பழித்தல் என்பது போற்றுதல் என்ற பொருளை கொண்டது. தமிழிலே ஒரு சில சொற்கள் இருக்கின்றன. அவை ஒரு சொல்லே எதிர்நிலையிலே இருக்கின்ற இரண்டு பொருளையும் தரும். நிழல் என்ற சொல் நிழலையும் குறிக்கும், ஒளியையும் குறிக்கும். பழித்தல் என்ற சொல் இகழ்தலையும் குறிக்கும், போற்றுதலையும் குறிக்கும். பழித்திலேன் உன்னை, என்னை ஆளுடை பாதம் போற்றி என்று திருவாசகம். பழித்திலேன் என்று சொன்னால் உன்னை நான் புகழவில்லையே என்று கூறுகின்றார் என்பதனால பழித்தல் என்பது புகழ்தல் என்ற பொருளையும் கொண்டது. அந்த பொருளை இங்கு எடுத்துக்கொள்கின்றார். பழிச்சி என்றால் பெருமானை போற்றி வேண்டுவாம், நம்முடைய விண்ணப்பத்தை வைப்போம் என்று உளம் துணிந்த நற்எய்தி மந்தர குன்றமீது எம்பிரான் கோயில் உள்ளூரா சென்றனர் தொழுதனர் செவ்வி நோக்கி முன் நின்றனர் மறைகளால் துதி நிகழ்த்தினார் என்று திட்டமிட்டார்கள். உளம் துணிந்தனர். எய்தி அவர்கள் எல்லாம் சேர்ந்து செல்கின்றார்கள். எங்குன்னு கேட்டா, பெருமான் எத்தனையோ மலைகளிலே உரைகின்றான். அவற்றிலே ஒன்றுதான் கைலாசம், கைலாய மலை. அதுபோல தெற்கே பொதிகை மலை, இலங்கைக்கு அருகிலே மகேந்திர மலை, விந்திய மலை, அதுபோல திரு அண்ணாமலை, கழுகாச்சலம் என்று சொல்லப்படுகின்ற கழுக்குன்றமலை, பரங்குன்றம், நெடுங்குன்றம், இப்படி பல மலைகளிலே பெருமான் உரைகின்றார். அவற்றிலே ஒன்று மந்தரம் என்ற மலை. இந்த மந்தர மலையை தான் பார்க்கடலை கடையும் பொழுது
மத்தாக கொண்டார்கள். அப்ப அந்த மந்திரமலையிலே இருக்கின்ற சிவாலயம், அந்த சிவாலயத்திற்கு சென்று அங்கு வழிபாடு செய்கிறார்கள் தேவர்கள். மந்தர குன்ற மீது எம்பிரான் கோயில் உள்ளூரா, அங்கு சென்று தொழுதனரையே பெருமானை வழிபட்டார்கள். வழிபட்டு வேதத்தினாலே அவனை துதித்தார்கள். எப்போதுமே பெருமானை துதிப்பதற்கு வேத மந்திரங்கள் தலைமைப்பாடு கொண்டவை. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, காஞ்சிபுரத்துல அம்பாள் பெருமானை வழிபட்டார் என்று திருக்குறிப்பு புராணத்துல சேக்கிழார் பெருமான் நமக்கு காட்டுகின்றார். ஆகம விதியெல்லாம் செய்தாள், ஆகம முறைப்படிதான் பூஜை நிகழ்த்தினாள். ஆனால் அந்த பூஜையிலே வேத மந்திரங்களினால் துதித்தாள் என்று வருகின்றது. அப்ப பெருமானை துதிப்பதற்கென்று உள்ள மந்திரங்களிலே தலைமைப்பாடு கொண்டவை வேதங்கள், அதுல ஐயமே இல்லை என்பதனால ஆகம முறைப்படி பூஜை செய்தாலும் பெருமானை அந்த பூஜையிலே வாயார துதிப்பதற்கு வேதங்கள் தான் மிகவும் சிறந்தன என்று பார்க்கின்றோம் என்பதனால வேத மந்திரங்களினால் துதித்தார்கள். வேதத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களை கொண்டே ஒரு சகஸ்ரநாமம் இருக்கின்றது, அதற்கு வேதசார சகஸ்ரநாமம் என்று பெயர். அதுபோல வடமொழியிலே இருக்கின்ற துதிகளிலே சிவ மகிம்ன ஸ்துதி என்று ஒன்று உண்டு, தலைமைப்பாடு கொண்டது. அதனை புஷ்பதந்தர் என்ற கந்தர்வர் இயற்றியுள்ளார். அவர் வேதத்திலே சொன்ன வண்ணம் இந்த துதியிலே இறைவனை துதித்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார் என்பதனால பண்டாய நான்மறையினுடைய பெருமையானது நம்மால் நன்றாக அறியப்படுகின்றது. அப்ப வேத மந்திரங்களினாலே தேவர்கள் இறைவனை துதித்தார்கள். துதித்து சற்றிது திருவள்ளம் செய்து கெட்டருளுதி தலைவனே வெங்குற்றமே துருமனத்தான கொடியவர் தொடங்கு செய்கை முற்றுராதூறுபட்டழியவும் எம்மனோர் முயன்ற செய்கை இற்றுராது ஊரு திருந்தாகவும் கருணை செய்யன இறந்தார். போய் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார்கள். சற்றிது திருவுள்ளம் செய்து கெட்டருளுதி, பெருமானே கொஞ்சம் உன்னுடைய காதை இந்த பக்கம் திருப்பு, நாங்க சொல்றதை சிறிது உன்னுடைய செவியிலே ஏற்றுக்கொள். தலைவா, எங்களுக்கு நீ தலைமைப்பாடு கொண்டவன், தலைவன் நீதான், நாங்கள் உங்களுக்கு தொண்டர்கள். நம்முடைய தொண்டர்களை இனிது புறந்தறுதல் காத்தல் என்பது தலைவருக்கு கடமையாகின்றது என்பது பொருள். வெம் குற்றமே துருமனத்தானவ கொடியவர், வெம்மையான அதாவது ஹாட் தாங்குதற்கரிய குற்றம் என்பது பாவம். பாவம் என்பது அடிப்படையில என்ன? ஹிம்சை தான் பாவம். அதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லை. பிற உயிர்க்கு துன்பம் செய்கின்றோமே, அதுதான் மிகப்பெரிய பாவம். அகிம்சை தான் தர்மங்களிலே மிக உயர்ந்தது என்று வேதங்களே கூறுகின்றன. அகிம்சா பரமோ தர்ம, அறத்திலே சிறந்தது அகிம்சை என்பதனாலே பாவத்திலே சிறந்தது ஹிம்சை. அதிலே வல்லவர்கள் அசுரர்கள். அசுரர்கள் நம்முடைய கானவர் குலத்தலைவர் கண்ணப்பர் பிறந்த வேட்டுவச்சாதியிலே இருப்பவர்களுக்கு அச்சமும் அருளும் கிடையாது என்று சேக்கிழார் பெருமான் கூறுவார். அவர்களுக்கு பயம்னால என்னன்னு தெரியாது, இரக்கம்னால என்னன்னு தெரியாது. உண்மையில அது அசுர குணம். அசுரர்களுக்கும் அச்சம் கிடையாது, அருள் கிடையாது என்பதனால அவர்கள் எல்லா உயிர்களையும் தங்கள் இஷ்டத்திற்கு துன்புறுத்துவார்கள் என்பதனால அவர்களை பற்றி சொல்லும் பொழுது வெம் குற்றமே தாங்குதற்கரிய இம்சையாகின்ற பாவத்தையே துரு என்றால் பொருந்துகின்ற அர்த்தம். துரு மன, அந்த பொருந்துகின்ற மனம் கொண்டவர். அதாவது என்னன்னா, எப்படியெல்லாம் பிறர்களுக்கு இடையூறு விளைவிக்கலாம் என்றே திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற அசுரர்கள். தானவர் என்று அவர்களுக்கு பெயர். வடமொழி சொல் தானவர். வானவர் என்பது தமிழ் சொல், அது தேவர்களை குறிக்கும். தானவர் என்பது வடமொழி சொல், அது அசுரர்களை குறிக்கும். கொடியவர் தொடங்கு செய்கை, அவர்கள் ஆரம்பிக்கின்ற செய்கைகள் எல்லாம் முற்றுராது ஊறுபட்டழியவும், அது முடிவு பெறாமல் இடையிலேயே விக்னம் ஏற்பட்டு அழியவும், அந்த செய்கை அழியும்படியாகவும். எம்மனோர் முயன்ற செய்கை, நாங்கள் எல்லாம் செய்கின்ற காரியங்கள் இற்று உறாது, இடையிலே அழியாது, ஊறு தீர்ந்தாகவும், இடையூறு வந்தாலும் அது தீர்ந்தபடியாக நல்ல விதமாக எங்களுடைய காரியங்கள் முற்று பெறவும் கருணை செய், நீ இறக்கப்படுவையாக என்று கேட்டார். சாமி உடனே இதை சாங்ஷன் பண்ணார். பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணலாம். என்ன காரணம்? இப்பொழுது நல்லவர் அல்லவர் என்று இருவர் இருக்கிறார்கள். அந்த இருவரிலே அல்லவர் வல்லவராக இருக்கின்றார்கள்.
இப்பொழுது வல்லவராக இருக்கின்ற காரணத்தினாலேயே அவர்கள் செய்கின்ற காரியங்கள் இனிது நிறைவேறும். கடவுள் நல்லவர்கள் விண்ணப்பித்தால் நல்லவர்கள் பக்கம் நிற்பான் என்பது வருகின்றது. அப்ப நல்லவர்களுக்கு வல்லமை குறைவாக இருந்தாலும், அல்லவர்களுக்கு வல்லமை அதிகரித்திருந்தாலும், அல்லவர்கள் பிறருக்கு தீங்கு செய்பவர்கள், இம்சிப்பவர்கள் என்ற காரணத்தினாலே பெருமான் என்ன பண்றார்? அவர்களுக்கு இடையூற்றினை விளைவிப்பதற்கென்றே கணபதியை உண்டாக்குகின்றார். அதனால்தான் விநாயக பெருமானுக்கு விக்ன விநாயகர் என்று பெயர். விக்னேஸ்வரர், விக்னேஷ் என்றெல்லாம் பெயர் வைக்கிறோம். விக்னராஜன், விக்னேஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். விக்னம் என்றால் இடையூறு, இடையூறுகளுக்கு அரசன் அப்படின்னு அர்த்தம். ஒருவருக்கு இடையூறு உண்டாக்க வேண்டும் என்று பிள்ளையார் நினைத்தால் இடையூற்றினை உண்டாக்குவார். ஒருவருக்கு ஏற்பட்ட இடையூற்றினை தீர்க்க வேண்டும் என்று பிள்ளையார் நினைத்தால் அந்த இடையூற்றினை கேன்சல் பண்ணுவார். ஒரு பிள்ளை போய் பிள்ளையாருக்கு தான் குட்டிக்குது, பிள்ளையார்ட்ட சொல்லுது, உனக்கு நான் தேங்காய் உடைக்கிறேன், நான் ஒழுங்காவே படிக்கல, இந்த பரீட்சை நான் பாஸ் பண்ற மாதிரி எனக்கு எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணிடு, இனிமே நான் ஒழுங்கா படிக்கிறேன். பிள்ளையார் என்ன பண்றார்? ஓகே பண்ணிடுறார். அப்ப அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச கேள்விதாவே வருது, அது அறகுறையா எழுதினாலும் திருத்துற ஆசிரியர் ரொம்ப நல்ல மூட்ல இருந்து அது பாஸ் பண்ணிடுது. இப்பொழுது இப்படியெல்லாம் இடையூற்றினை சரி செய்கின்ற ஒரு கடவுள் இருக்கிறார், விக்னேஸ்வரர்னு. அவர் விரும்பினால் இடையூறு சேரும், அவர் விரும்பினால் இடையூறு விலகும். இடையூறு என்பது அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப இடையூறு என்றால் நியூசன்ஸ், அது அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவர் விருப்பப்படிதான் அது நிகழும், அது இயங்கும். அதற்கென்ற ஒரு கடவுள். அவ்வாறு எங்களுக்கு அருள் செய்யும் வண்ணம் அந்த கடவுளை அருள் செய்வாயாக என்று இந்த தேவர்கள் கேட்டவுடனே இறைவன் அவர்களுக்கு தலை செய்து விடையை கொடுத்து அனுப்பிவிட்டு அந்த மந்திரமலையிலேயே அம்மையை அழைத்துக் கொண்டு அங்கு அந்த திருக்கோயிலுக்குள்ளே, அங்க இருக்கின்ற சிவாலயத்திற்குள்ளே தேவதச்சன், மயன் என்று பெயர், அவன் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு சித்திரசாலையை உண்டாக்கி இருக்கின்றான். சித்திரசாலை என்பது ஆர்ட் கேலரி. அங்கு நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் மயன் தன்னுடைய மனதினாலே கற்பித்த ஓவியங்கள் நிரம்ப இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு வரலாம் என்று அம்மையார் அழைத்துக் கொண்டு பெருமான் செல்கின்றான். அம்மொழி செவிமடுத்து அருள் புரிந்து அகிலமும் உய்யுமாற்றால், தேவர்கள் கேட்டாலும் எல்லா உயிர்களும் உய்யும் வண்ணம் இந்த தெய்வத்தை படைத்து தருவதற்காக இறைவன் முடிவு செய்து இம்முறை புரிதும் என்று அவர்க்கெல்லாம் விடையளித்து நீங்கள் விரும்பிய வண்ணம் செய்கின்றேன் என்று தேவர்களுக்கு விடையளித்து அனுப்பிவிட்டு எழுந்து போந்து பெருமான் தன்னுடைய ஆதனத்திலிருந்து எழுந்து அம்மையை கைப்பிடித்து அழைத்துக் கொண்டு பொம்மை வெள் விடையினான் சித்திரச்சாலையை குறுகி அங்கண் செம்மைசால் சித்திரம் யாவையும் நோக்கினான் தேவியோடும். பொம்மை வெள் விடையினான் என்றால் மழவிடை, பொம்மை என்றால் இளமை. பெருமான் தொன்று தொற்று அந்த ரிஷபத்திலேயே இருக்கின்றான், வேறு வாகனத்திற்கு அதனை மாற்றிக்கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த விடை மிகவும் வயதாகி இருக்க வேண்டுமே என்று கேட்டால் அதற்கு வயது ஆகி கொண்டிருக்கிறது என்றாலும் இளமை மாறவில்லை. அதான் மழவிடை என்று சொல்லப்படுகின்றது. திருவாரூரின் மழவிடையார்க்கு வழிவழியாளாய் என்று பல்லாண்டில வருகின்றது. இப்ப மழவிடையாக அந்த விடை இருக்கின்றது, அதைத்தான் கொம்மை வெள் விடை என்று சொன்னார். அந்த விடையை கொண்ட பெருமான் சித்திரச்சாலையை குறுகி, அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பகுதி. இன்றைக்கும் கோயிலுக்குள்ள அதற்கென்று ஒரு பிராகாரம் உண்டு. நம்முடைய திருவிடைமருதூர் கோயில்ல இந்த கைலாச பிராகாரம் என்று ஒரு பிராகாரம் இருக்கு. அது இந்த மார்கழி மாதங்கள்ல மட்டும் அந்த பிராகாரத்துக்குள்ள சென்று நாம் தரிசனம் பண்ணலாம், அதை திறந்து வைப்பார்கள். அங்கு உள்ள சிற்பங்கள் எல்லாம் இருக்கின்றன, சுதை சிற்பங்கள் இருக்கின்றன. அதே போல இன்றைக்கும் நம்முடைய பெருவுடையார் கோயில், பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர், அதுல பெருமானுடைய அர்த்த மண்டபத்திலிருந்து அதை அடைத்து வைத்திருப்பார்கள் கதவை. பர்மிஷன் கேட்டுக்கிட்டு, அந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வேல பர்மிஷன் கேட்டுக்கிட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அது ஒரு ஆர்ட் கேலரி தான், நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. அதுல அந்த ராஜராஜ சோழ மன்னன் தில்லையிலே அம்பலத்திலே நடராஜ பெருமானை வழிபடுவது போல ஒரு ஓவியமானது இருக்கின்றது பார்க்கிறோம். இது போல அருமையான ஓவியங்கள்லாம் இறைவனை சுற்றியுள்ள சிறு பிராகாரத்திலே இருக்கு. அதுதான் சித்திரச்சாலை என்று சொல்லப்படும்.
மந்திரமலையிலே இருக்கின்ற சிவாலயத்திற்கு வந்து இவர்கள் வழிபட்டார்கள். அந்த சிவாலயம் தேவதச்சனாகின்ற மயனால் நிர்மாணிக்கப்பட்டது. அங்கிருக்கின்ற அந்த சித்திரசாலைக்கு இறைவனே அம்பாளை அழைத்துக் கொண்டு அந்த ஓவியங்களை எல்லாம் பார்ப்போம், பார்த்து மகிழ்வோம் வா என்று அழைத்துக் கொண்டு செல்கின்றான். அங்கிருக்கின்ற சித்திரங்கள் எப்படி இருக்குன்னா அறகுறையாவா இருக்கு. செம்மை சால் சித்திரம், மயனே உண்டாக்கிய சித்திரம் என்பதனால எல்லாம் பர்ஃபெக்ட் பெயிண்டிங்கா இருக்கு. ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படி செம்மைசால் சித்திரம், பர்ஃபெக்ட்லி பியூட்டிஃபுல். அப்படி இருக்கிற யாவையும் நோக்கி நான் தேவியோடும் இருவரும் அதனை பார்த்து அந்த சித்திரசாலையை பார்த்து கழித்தார்கள். வானகத்தச்சனால் அகிலமும் சித்திரித்தெழுதி, அங்கு எல்லா உலகங்களிலே இருக்கின்ற பொருள்களையும் அவன் எழுதி வைத்திருக்கிறான். யாரு? வானகத்தச்சன். அப்படி அந்த சித்திரசாலையிலே உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கின்றான். அப்பொழுது வேதாதி நூல்களிலே இருக்கின்ற மந்திரங்களுக்கெல்லாம் வரி வடிவம் கொடுத்து எழுதி வைத்திருக்கிறான். எப்படின்னா அல்ஜிப்ரால y = ax² அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் வச்சுங்களேன். அதே ஜாமெட்ரியில வரி வடிவம் கொடுத்து பார்க்கிறோம். அதான் அல்ஜிப்ராயிக் ஜாமெட்ரின்னு சொல்லுவாங்க. அப்பொழுது y = ax² ஒரு மந்திரம். அந்த மந்திரத்திற்கு ஒரு வரி வடிவம் இருக்கின்றது. அந்த வரி வடிவத்தை நம்ம கிராஃப்ல போட்டு பார்க்கலாம். அப்பொழுது இந்த மந்திரத்திற்கு வரி வடிவம் என்ன என்பதை தேவதச்சன் அந்த சித்திரசாலையிலே பஞ்சாட்சரம், பிரணவம் ஆகிய மந்திரங்கள் எல்லாம் எந்த வரி வடிவத்திலே இருக்கும் என்று காட்டியிருக்கின்றார். இப்பொழுது ஓங்காரத்தினுடைய வரி வடிவமாகத்தான் நகர வித்தை சொல்லப்படுகின்றது. நகர வித்தை என்பது சபையிலே நடராஜ பெருமான் ஆடுவதாக பாவிக்கின்ற வித்தை. அது வித்தைகளிலே மிக உயர்ந்தது. அதனால்தான் அறிவின் எல்லையாய தில்லை என்று அதனை சேக்கிழார் பெருமான் கழிற்று கூறுகின்றார். இப்பொழுது அது சபையிலே பெருமானை வழிபடுகின்றது என்பது பிரணவத்திற்கு வரி வடிவம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த தேவதச்சன் அந்த பிரணவமாகின்ற மனு என்றால் மந்திரம், அதற்கு ஒரு பெயிண்டிங் கொடுத்திருக்கிறார். என்ன பெயிண்டிங்னு போய் பார்ப்போம். ஊரமில் சாலையுள் எழுதுமா மனுக்களோடு உபமனுக்கள், மகாமந்திரங்கள் மற்றும் உபமந்திரங்கள் அனைத்திற்கும் வரி வடிவம் கொடுத்திருக்கின்றான். ஆனையெல்லாம் உமைக்கு எம்பிரான் காட்டும்போது, இதெல்லாம் பெருமான் உமைக்கு காட்டிக்கொண்டே வருகின்றார். இங்க மாதிரி இதான் பஞ்சாட்சரம், இதான் நவாட்சரம், இதான் அஷ்டாட்சரம் அப்படின்னு காட்டிக்கிட்டே வரும்போது இதுதான் பிரணவம் அப்படின்னு காட்டுறார். பிரணவத்திற்கு 2 வடிவங்கள் கொடுத்திருக்கிறான் மயன். இரண்டுமே பிரணவமா அப்படின்னு அம்பாள் பார்க்கும்போது இறைவன் அம்பாளுடைய ஐயத்தை விளக்குகின்றான். அம்பாளுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அம்பாள் தான் அறிவே வடிவமானவள். ஆனால் அம்பாளுக்கு இறைவன் கூறுவதை போல்தான் எல்லா வித்தைகளும் நூல்களும் இருக்கின்றன. என்ன காரணம்னா அந்த அம்மை என்பவள் நமக்கெல்லாம் தாய். அந்த தாய் ஒன்றை அறிந்தால் அந்த தாய் வயிற்றிலே பிறக்கின்ற அகில உயிர்களும் அவற்றை அறியும் என்பது பொருள். என்பதனால எல்லா நூல்களும் சுவாமி அம்பாளுக்கு சொல்வதை போலவே அமைந்திருக்கும். இப்பொழுது இறைவன் இவ்வாறு அந்த வரி வடிவங்களை காட்டிக்கொண்டு வரும்பொழுது ஆதித்தானமார் இருவகை பிரணவ மனுக்களை தையல் கண்டால், ஆதித்தானம் அப்படின்னா முதலிடம். எல்லா மந்திரங்களிலும் முதலிடம் பெறுவது எது? ஃபர்ஸ்ட் ரேங்க், அதான் முதலிடம். அந்த ஆதிஸ்தானமாகின்ற முதலிடத்தை பெறுகின்ற மந்திரம் எதுன்னு கேட்டா பிரணவம். ஆனால் பிரணவத்திலே 2 வகை பிரணவங்களை அம்பாள் கண்டாள். அப்ப பிரணவமே 2 வகையா காட்டப்பட்டிருக்க, 2மே பிரணவமா அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்தது. மற்ற மந்திரங்களுக்கு எல்லாம் ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறார், பிரணவத்திற்கு மட்டும் அந்த மயன் 2 வடிவம் கொடுத்திருக்கிறார் போது இறைவன் அதை விளக்குகின்றான். லிங்க புராணத்திலே உள்ள செய்தியை தான் இங்கு காஞ்சி புராணம் கூறுகின்றது. பெருமான் என்ன சொல்றாருன்னா, உவகையால் பற்பல்கால் நோக்கி இங்கு இவை எவை உரைத்து என்ன. அம்பாள் அந்த 2 வகை பிரணவங்களையும் பார்த்து ஆசையோடு மீண்டும் மீண்டும் பார்க்கின்றாள். மற்ற ஓவியங்கள் எல்லாம் ஒரு முறைதான் பார்க்கிறாள். ஆனா பிரணவத்தை மட்டும் திரும்பி திரும்பி பார்க்கிறா. அப்படின்னா அர்த்தம் முழுக்க புரியலைங்கிற மாதிரி பார்க்கிறார். பார்த்து இவை எவை, இவை 2 இருக்கே, இது என்ன, இவை எவை, இதன் பொருள் யாது என்று உரைத்தி கூறுவாயாக என்று சாமியை பார்த்து கேட்கிறார். சொல்லுப்பா அப்படின்னு கேட்கிறார். சிவபிரான் தேவியை தழியினன் கூறுவான்
சுவாமி என்ன பண்றார், அம்பாள் தோள் மேல கையை போட்டுக்கிட்டே அன்போடு அந்த மந்திரத்தின் பொருளை கூறுகின்றார். ஆலிங்கன சந்திரசேகரர் என்று கோயில்ல நீங்க ஒரு பெருமானுடைய மூர்த்தத்தை பார்த்திருப்பீர்கள். அனைத்தெழுந்த நாதர். நம்முடைய திருவாவடுதுறையில அவர் தான் முக்கியமான மூர்த்தி. ரத சப்தமி அன்னைக்கு தீர்த்தம் கொடுப்பார். அனைத்தெழுந்த நாதர். அதே போல இங்க பெருமான் என்ன பண்றாரு, தேவியை தழியினன் கூறுவான். அவள் தோளினை தழுவியபடியே கூறுகின்றான், செல்வி கேட்டி, என்னுடைய பெருமாட்டியே கேட்பாயாக. தவல் இழிப்பிரணவம் நமது கான். தவல் என்றால் தவறுதல், குற்றமில்லாத இந்த பிரணவம் நம்முடையது என்று அந்த ஓம் என்று எழுதப்பட்ட ஒரு உருவத்தை காமிக்கிறார். இன்னொரு பக்கத்திலே இன்னொரு பிரணவம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதை காமிக்கும் பொழுது இது உன்னுடைய பிரணவம் என்று கூறுகின்றார். தவலிலி பிரணவம் நமது கான், இந்த பிரணவம் நம்முடையது. மூவரை தந்ததாகும் இந்த பிரணவத்தினாலே, இது அகார உகார மகார வடிவமான இந்த பிரணவத்தினாலே பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் நம்மால் படைக்கப்பட்டனர் என்று கூறினர். கூறிவிட்டு நவிலின் மற்ற அது நினதாகும். அடுத்த பிரணவத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது உன்னுடைய பிரணவம், அதாவது உன்னை குறிப்பது. முச்சத்தியை நல்கு மூலம், அந்த மூன்று காரண கடவுளுக்கு உரிய மூன்று சக்திகளையும் தருவதற்குரிய ஆற்றலை கொண்டது இந்த உமா என்ற அந்த பிரணவம். இந்த கருத்து லிங்க புராணத்திலே இறைவன் நிறைவுக்கு சொல்வதாக வருவது. இதனை தேவாரம் வேதசாரம் என்ற நூலிலே பிரணவத்தை குறித்த அந்த 22வது அம்சம் கட்டுரையில நமக்கு காசிபாசி செந்தில்நாதியர் விளக்குகின்றார். துவதீய பிரணவ கச்சித் மதீய பிரணவஸ்ததா அகாரோ மகாரா மதீயே பிரணவே ஸ்திதா உகாரஞ்ச மகாரஞ்ச அகாரஞ்ச கிரமேணது துவதீயம் பிரணவம் வித்தி திரிமாத்திரம் புளுதமுத்தமம். என்ன பொருள்னா, உ ம அ என்ற வரிசையிலே உமா என்று ஒலிக்கின்ற மூன்று மாத்திரை கொண்ட பிரணவம் அது உனக்கு உரியது, அம்பாளுக்கு உரியது. அதே பிரணவம் உகாரத்திலே தொடங்காமல் அ உ ம என்று அந்த அக்ஷரங்கள் சேர்ந்து ஒலிக்கும் பொழுது ஓம் என்று ஆகும். உமா என்று ஒலிக்கும் பொழுது மூன்று மாத்திரைகள் கொண்டதாக ஒலிக்கும். ஓம் என்று சொல்லும் பொழுது 2 மாத்திரைகளிலே அடங்கி விடுகின்றதே என்று அதற்கு இடம் கொடுக்காமல் அதுவும் 3 மாத்திரை அளவிற்கு ஓம் என்று நீட்டி ஒலிக்க வேண்டும். அவ்வாறு உமா என்று 3 மாத்திரைகள் கொண்டதாக இருக்கின்ற அந்த பிரணவத்தை அகார முதலாக ஓம் என்று 3 மாத்திரையாக ஒலிப்பது நமக்கு உரியது. உமா என்ற அந்த மந்திரம் உனக்கு உரியது என்று பெருமான் விளக்குகின்றார் தேவிக்கு அந்த லிங்க புராணத்துல. அதே செய்தி இங்கு காஞ்சி புராணத்துல நமக்கு அனுவதிக்கப்படுகின்றது. அதாவது அதை சார்ந்து இங்கு அந்த செய்தி சொல்லப்படுகின்றது என்று பெருமான் விளக்கிவிட்டு இந்த பிரணவத்தினுடைய பெருமையை கூறுகின்றார். மும்மறை முதலெல்லாம் இன்றிடும் இருமுது குறவரான இம்மனு கரியடும் பிடியென தோன்றலின் இவைகளாயி 3 வேதங்கள். அந்த 3 வேதங்கள் இந்த பிரணவத்திலிருந்து தோன்றியவை. 3 வேதங்கள் நான்மறைன்னு அல்லவா நம்ம திருமுறைகளை சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, ரிக்கு யஜுசு சாமம் அதர்வணம் என்ற 4 மறைகள். இது தமிழ் வழக்கு. சத்வாராக வேதாக என்று வடமொழியில சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதர்வண வேதம் என்பது ரிக்வேதத்திற்குள் அடக்கி வேதங்களிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதனால, வேதத்திலேயே வேதங்கள் 3 என்று சொல்லப்பட்டிருப்பதனால அந்த வழக்கத்தை இங்கு நம்முடைய ஆசிரியர் கடைபிடிக்கின்றார். இது வடமொழி மூலத்தை ஒற்றி அவர் கடைபிடிக்கின்றார், அவ்வளவுதான். 3 வேதங்கள் மற்றும் சப்த பிரபஞ்சம் அனைத்தையும் எது தரும் என்று சொன்னால் இந்த பிரணவ மந்திரம் தரும் என்று இறைவன் கூறவும், இருமுது குறவரான இந்த உலகிற்கே பெரிய அம்மா அப்பா யாருன்னு கேட்டா பெருமானும் பெருமாட்டியும் தான். இப்ப நமக்கு ஒவ்வொரு வீட்டிலும் நமக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க. நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தா ரொம்ப பாக்கியம், தாத்தா பாட்டி இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய அம்மா அப்பா போட்டோல தான் இருப்பாங்க. அவங்களுடைய அம்மா அப்பா பேரளவில் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அவங்களுடைய அம்மா அப்பா பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் அனைத்து உயிர்களுக்கும் எக்காலத்திலும் அம்மையப்பராக இருக்கின்ற
அந்த பெருமானும் பெருமாட்டியும் ஒவ்வொரு ஊரிலும் கோயில் தோறும் இருக்கின்றார்கள், சிவனும் சக்தியுமாக. அவர்கள்தான் இந்த மந்திரமலையில சித்திரசாலையில அந்த பெருமான் என்ன பண்றாரு, இப்பொழுது ஒரு பிரணவம் ஆண் யானை வடிவமாக எழுதப்பட்டிருக்கின்றது, இன்னொரு பிரணவம் பெண் யானை வடிவமாக எழுதப்பட்டிருக்கின்றது என்று அந்த தச்சன் காட்டியிருக்கிறார். அதை பார்த்த உடனே பெருமாட்டி இந்த வடிவங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாமே என்று எண்ணினாளாம். அவ்வாறு அவள் எண்ணின உடனே அந்த எண்ணத்தை பெருமான் நிறைவேற்றும் வண்ணம் பிடியதனூறு உமை கொள்ள, எல்லாம் பாருங்க, முதலிலே பிடியின் வடிவத்தை உமை கொண்டாள். அவள் கொண்டதற்காக பெருமான் என்ன செய்தார், அவள் எண்ணப்படி தான் நடந்து கொண்டார். கரியதன் ஊரு பெருமான் பெற்றார். ஆகவே இந்த மந்திரங்களை பார்த்த அம்மையார் தான் அந்த மந்திர வடிவத்தை கொண்டு திகழ்ந்தாள் என்பதனால முதலிலே அவள் பிடி வடிவத்தை பெற்றாள். பிடி என்றால் பெண் யானை. இம்மனு கரியொடும் பிடியென தோன்றலின் இவைகளாகி அம்மனாம் புணர்துமென்ற ஊரு கொண்டனர். இந்த இரண்டு மந்திரங்களுடைய வரிவடிவங்களை நாம் பெற்று சேர்வோம் என்று சொல்லி இருவரும் பிடியாகவும் கரியாகவும் இணைந்து அவ்வாறு அவர்கள் இன்ப விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது சும்மை நீர் உலகெல்லாம் உய்யவன் துதித்தனன் தோன்றல் அன்றே. பெரிய ஒலியோடு கூடிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்தினால் சூழப்பட்ட இந்த உலகம், இந்த உலகெல்லாம் உய்ய ஒரு பிள்ளை தோன்றியது அவர்கள் இருவர் நடுவிலே. பிடியதன் உருவுமை கொள மிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன். மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் உரை இறையே என்று சம்பந்த பெருமானால இந்த நிகழ்ச்சியானது சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு அங்கு விக்ர விநாயகர் அந்த கணேசமூர்த்தி யானை முகத்தோடு அவர்கள் இருவர் இடையிலே தோன்றினார். கயமுக பிள்ளையை இருவரும் காதலான் எடுத்தணைத்து பயமுற மடித்தல திருத்தி மெய்கலன் பல அணிந்து வாழ்த்த இயல்புடை புதல்வனும் உவகையான் எழுந்து எதிர் நடித்தல் செய்தான் நயனமா கலிகொள நோக்கினாள் உலகெல்லாம் இந்த ரங்கை. கயமுக பிள்ளை, யானை முகம் கொண்ட பிள்ளையை தாய் தந்த இருவரும் அன்போடு தங்களுடைய கைகளினாலே எடுத்து அணைத்து கொண்டு அந்த பிள்ளையை தங்களுடைய மடியிலே இருத்தி கொண்டார்கள். மடியிலே அமர்த்தி கொண்டு நல்ல தங்க ஆபரணங்கள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு அணிவித்து அந்த பிள்ளையை வாழ்த்தினார்கள். வாழ்த்தினாலே உடனே அந்த பிள்ளை மடியிலிருந்து இறங்கினது. இறங்கி தன்னுடைய தாயும் தந்தையும் மகிழும் வண்ணம் அவர்களுக்கு நடனமாடி காட்டியது. அதான் நிறுத்த விநாயகர், நடன விநாயகர் என்று எல்லா கோயில்களிலும் பெருமானை சுற்றி வரும்போது கோட்டத்திலே ஒரு பிள்ளையார் இருப்பார். கன்னிமொழியில இருக்கின்ற நிறுத்தி கணபதியோ அல்ல கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுதே வாசலிலே இருக்கின்ற நாதபிந்து தத்துவங்களாக பிள்ளையாரும் முருகப்பெருமானும் காட்டப்பட்டிருப்பார்கள். வாசல்ல நுழையும் பொழுதே அங்கிருக்கின்ற பிள்ளையாரோ அவர்கள் அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பார்கள். ஆனால் பெருமானுடைய கருவறையை சுற்றி வரும் பொழுது அந்த முதல் பிராகாரத்துல முதல் கோட்டத்திலேயே தென்பால் தெற்கு நோக்கிய வண்ணம் நடனமாடுகின்ற ஒரு விநாயகர் காட்டப்பட்டிருப்பார். அவரை கடந்து போனால்தான் தட்சிணாமூர்த்தி எல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த பிள்ளையார் தான் பிறந்த உடனேயே தன்னுடைய தாயும் தந்தையும் மகிழும் வண்ணம் நடனமாடி காட்டினார். அதனால நிறுத்த கணபதி இவ்வாறு தோன்றினார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இப்ப பொதுவாகவே அம்மா அப்பா சந்தோஷப்படுற மாதிரி பிள்ளைங்க ஆடி காமிக்கும். அது முதலிலே ஆடி காண்பித்தார் பிள்ளையார் என்று பார்க்கின்றோம். தில்லையம்பதியிலே ஒரு நிறுத்த கணபதி இருக்கிறார், ரொம்ப விசேஷமானவர், நடன கணபதி. அவருக்கு 10 நாள் பிள்ளையார் சதுர்த்தி உற்சவம் மிக சிறப்பாக நடக்கும். அவருக்கு என்ன கதைன்னு கேட்டா, துர்வாச முனிவர் நல்ல பசி நேரத்துல உச்சி காலத்துல தில்லையை நோக்கி வருகின்றார். பிறகு தில்லையிலே தங்குகின்றார். துர்வாசருக்கு தில்லையிலே 2 இடங்களிலே மடம் இருக்கின்றது. துர்வாசர் நித்தியவாசம் செய்கின்ற இடம் தில்லை. சைவ சமயத்திற்கு அடிப்படையான கருவி நூல்களை, அதாவது வழிபாடு இவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்ற கருவி நூல்களை வழங்கிய முனிவர்கள் 3. அவர்கள் அகத்தியர், துர்வாசர், கௌதமர் என்ற 3. அவர்களுக்கெல்லாம் அழிவு கிடையாது. அவர்கள் எப்பொழுதுமே இன்றும் இருக்கின்றார்கள். நாம் அவர்களை வழிபட்டால் நம் கண் முன்னாலே தோன்றி அனுகிரகம் செய்வார்கள். பூமியிலேயே இருக்கின்றார்கள். அதுல அகத்திய பெருமான் பொதிகை மலையிலே இன்றும் இருக்கின்றார்.
கௌதம முனிவர் திருவண்ணாமலையிலே இருக்கின்றார். அந்த திருவண்ணாமலையை பிரதட்சணம் செய்யும் பொழுது அவருடைய ஸ்தானமானது இருக்கின்றது. துர்வாச முனிவர் தில்லையிலே நடராஜ பெருமானுடைய கோயிலுக்கு மேற்கே அனந்தீஸ்வரம் என்ற கோயிலுக்கு அருகிலே மடம் கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது அவர் எப்படி தங்கினார் தில்லையிலேன்னு வரும்பொழுது, அவர் எங்கிருந்தோ வர அவருக்கு மட்டும் இறைவன் ஒரு அனுகிரகம் செய்திருக்கின்றார். எல்லோருக்கும் கோபத்தினாலே அவருடைய தவம் அழியும், துர்வாசருக்கு மட்டும் கோபத்தினாலே அவருடைய தவம் வளரும். இதனால வேணும்னே அவர் கோச்சுப்பார் அர்த்தம் கிடையாது. அந்த கோபம் அவருக்கு தானா வரணும். தானா வந்தா அது குற்றம் இல்லை, அந்த தவம் வளரும். ஐயோ நமக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம எல்லாம் பயப்படுவோம். ஆனா துர்வாசர் பயப்பட மாட்டார், சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு வரம் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கு கடவுளால. இப்பொழுது துர்வாசர் தில்லைக்கு வரார். பசி வேலை வரும்போதே சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாராம். அதாவது பசிக்கு சாப்பாடு வேணும், அதுக்காக சிவகாமி என்று சொல்லிக்கொண்டே தில்லைக்கு மேற்கிலிருந்து தில்லையை நோக்கி வருகின்றார். அப்பொழுது சிவகாமி என்ன பண்றா, அவர் கேட்ட உடனே சாப்பாடு போடணும். அது ஃப்ரிட்ஜில் இருந்தா கூட அதெல்லாம் ஜில்லுன்னு இருக்கும், எடுத்து சுட வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தாமதமானாலும் துர்வாசருக்கு கோபம் வந்துருமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு அம்பாள் கொஞ்சம் யோசிச்ச பொழுது பிள்ளையார் சொன்னாரு, நீ கவலைப்படாதம்மா, நீ எல்லாம் சூடா தயார் பண்ணு, நான் துர்வாசரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை ஓடி வந்தது. துர்வாசர் கோயிலுக்கு வருவதற்கு முன்பாக ஓடி வந்தது. அனந்தேஸ்வரர் கோயில்கிட்டயே அவரை வழி மறிச்சு ஆட ஆரம்பிச்சிடுது. இந்த நிறுத்தவநாயகருடைய ஆட்டத்தை பார்த்து துர்வாசருக்கு சிந்தனை எல்லாம் ஆட்டத்திலே போய் பசியே மறந்து போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிவகாமியை சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்தாலாம். துர்வாசர் சொன்னார், நான் இந்த அனந்தேஸ்வரன் கோயில்ல இந்த பிள்ளை ஆடுது, இந்த பக்கத்திலேயே நான் உட்கார்ந்து இருக்கிறேன், பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறேன்ட்டு. அந்த பசியை மறக்கடிக்கிற அளவுக்கு பார்த்தால் பசி தீரும் என்று அந்த நடன விநாயகர் ரொம்ப ஆனந்த நடனம் ஆடுவார் என்று பார்க்கின்றோம். இவ்வாறு தன்னுடைய தாய்க்கு உதவினார் அந்த தில்லையில இருக்கின்ற நடன விநாயகர் என்று கூறுவார்கள். இப்பொழுது தாய் கழிக்கும் வண்ணம் பிறந்த உடனேயே ஆடி காண்பிக்கின்றார். அதனை தங்களுடைய கண்கள் களி கொள்ளும் வண்ணம் பெருமானும் பார்க்கின்றான், பெருமாட்டியும் பார்க்கின்றாள். அங்க யான் ஒத்தி நின்று ஆடல் கண்டு அகங்களி துளும்பி ஐயன் பங்கைய பதந்தொழுது இறைவனி பயந்தசேய் இவனை இன்னே எங்குல கணங்களும் பல்கணநாதரும் எவரும் ஏத்த துங்கமாம் இறைமை இந்தருளன வேண்டலும் சூலபாணி. அந்த குழந்தை ஆடும்பொழுது தன்னுடைய கையினால தாளம் போட்டுக்கிட்டு ஆடுதான். எவ்வளவு அழகா இருக்கும் அது. யானை முகத்தோடு, பெரிய தொந்தியோடு, சிறிய காதோடு அழகாக ஆடுது. அப்ப அம்பலவாணனுடைய ஆட்டத்துல இல்லாத அழகெல்லாம் இங்க பாக்குற மாதிரி அம்பாளுக்கு தோணுது. அந்த பிள்ளை தானே தன் கையினால் தாளம் போட்டுக்கிட்டு ஆடுது. அதை கண்டு ரொம்ப அவளுக்கு சந்தோஷம் சிவகாமிக்கு. உடனே பெருமானை பார்த்து கூறுகின்றாள், அவருடைய திருவடி தாமரைகளை தொழுது, பெருமானே, நீ பெற்ற இந்த பிள்ளையை எங்கும் இருக்கின்ற எல்லா கணங்களுக்கும், அந்த கணங்களுக்கு தலைவராக இருக்கின்ற கணநாதர்களுக்கும், யாவருக்கும் மேலே, தேவருக்கும் மூவருக்கும் மேலே, அனைவருக்கும் மேலே மிக உயர்ந்த ஒரு பதவியை தர வேண்டும் இந்த பிள்ளைக்கு அப்படின்னு அம்பாள் தன் பிள்ளைக்காக பெருமானை கேட்டுக்கொள்கின்றாள். துங்கமாம் இறைமை என்றால் மேலான தலைமை. அததான் விநாயக பதம் என்று கூறுவார்கள். நாயகன் என்றால் தலைமை, விநாயகர் என்றால் அவனுக்கு மேல் ஒருவர் இல்லை, அப்படிப்பட்ட தலைமை. இப்ப கணங்களுக்கு நாதர்கள் இருக்கின்றார்கள், கணநாதர்களுக்கு கணநாதர்கள் இருப்பார்கள். அப்படியே ஒருவருக்கு மேல் ஒருவர் இருப்பார். அப்படி இல்லாமல் இவனுக்கு மேல் யாரும் இல்லை என்ற அளவிற்கு இவனுக்கு தலைமை தர வேண்டும் என்று அம்பாள் கேட்டுக்கொள்கின்றார். அதனால்தான் விநாயகன் என்று அவருக்கு பெயர். தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லை என்பதனால விநாயகன் என்று அவருக்கு பெயர். அந்த துங்கமாம் இறைமை விநாயக பதத்தை அருள வேண்டும் என்று பெருமாட்டி கேட்டுன்ற உடனே மீனாட்சி கேட்டு இல்லைன்னு சொக்கநாதர் சொல்லியிருக்கிறாரா? சூலபாணி, சூலத்தை கையிலே ஏந்திய அந்த கடவுள் என்ன பண்றார்? ஒரு ஜீவோ போடுறார், கட்டளை போடுறார். கடவுளர் முனிவரர் அயனரி பலகணநாதர் எல்லாம் உடன்வர திருவுளம் செய்ததை தோதுவான். எல்லா தேவர்கள், 33 கோடி தேவர்கள், முனிவர்கள், திருமால், பிரமன், இந்திரன் போன்றவர்கள், கணங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கின்ற கணநாதர்கள், அவர்களெல்லாம் அழைத்து அவர்களெல்லாம் இந்த மந்திரமலைக்கு வரும் வண்ணம் பெருமான் சங்கல்பித்த உடனே எல்லோரும் வருகிறார்கள். அவர்களை பார்த்து கூறுகின்றார்,
இந்த பிள்ளை உங்கள் அனைவருக்கும் தலைவனாக இருக்கும். இந்த பிள்ளையினுடைய கட்டளையை யாரும் எந்த காலத்திலும் கனவிலும் மீறக்கூடாது என்று சாமி சொல்லிட்டார். மடித்தளத்தின் மிடலுடை சிறுவனை இருத்தி, அந்த பிள்ளை ஆடிட்டு இருக்கிற பிள்ளைய அப்படியே தூக்கி தன் மடியில வச்சுக்கிட்டு இறைவன் என்ன பண்றார், அந்த தேவர்கள் முனிகளை பார்த்து கூறுகின்றார், மற்ற இங்கிவன் வெற்பின் வந்த மடமையற்கு இனியவன். இந்த பிள்ளை இருக்கிறானே, இவன் மலைமகளாகின்ற உமாதேவிக்கு இனியவனாக இருக்கின்றான். அதனால்தான் உமாசுத்தன் என்று அவருக்கு பெயர். யாருக்கு பெயரு? பிள்ளையாருக்கு பெயர். உமைக்கு இனியவன் என்று சொன்னால் அது இந்த பிள்ளை, மூத்த பிள்ளை. வெற்பின் வந்த மடமயிற்கு இனியவன், அந்த மலையிலே தோன்றிய மயிலாகின்ற உமைக்கு இவன் மிகவும் இனியவன் என்பதனால யாம் பெரும் முத்தமாமைந்தன் ஓர்மின், என்னுடைய முதல் பிள்ளை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவனை இவ்வுலக நாம் தொழுதிடும் இறைமையின் இருத்துகின்றோம். இந்த பிள்ளையை எல்லா உலகங்களும் தொழுது எழுகின்ற இறைமை தலைமையிலே நாம் இருத்துகின்றோம், அப்பாயிண்ட் பண்றோம் என்று பெருமான் அவருக்கு கணேச பதம் கொடுத்தார். கணேச பதம் என்பது கணநாத பதம் இல்ல, கணங்களுக்கு நாதர்கள் உண்டு, அந்த நாதர்களுக்கும் மேல் இருப்பதனால கணேச பதம் என்ற அந்த பதத்திற்கு பெயர். அவருக்கு மேல் ஒருவர் இல்லை என்பதனால அவருக்கு விநாயகர் என்று பெயர் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் செய்கின்றார். குவிமுடி சுட்டுவான் வேண்டு உபகரண நீர் குடம்பின் என்றே, இவனுக்கு இந்த பதவியிலே இவனை இருத்தி அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக திவ்யமான உபகரணங்களையும் நீரினையும் கொண்டு வாருங்கள் என்று அந்த தேவர்களுக்கும் மூவருக்கும் இறைவன் கட்டளையிடுகின்றார். அவர்கள் அவற்றையெல்லாம் கொண்டு வந்த பிறகு அந்த பிள்ளையை ஒரு சிங்காதனத்திலே அமர்த்தி மடங்கலாதனத்தின் ஏற்றி சிவபிரான் திரு அபிடேக நீர் ஆட்டினன் மகுடன் சேர்த்தான். சிவபெருமானே தன்னுடைய திருக்கைகளினாலே அந்த பிள்ளைக்கு விநாயக பதம் அளித்து அபிஷேகம் செய்து அவன் தலையிலே ஒரு கிரீடத்தை வைத்தார். கிரீடம் மகுடத்தை சேர்த்தினார். பெருமான் தன் கையினாலேயே அபிஷேகம் செய்து தலைமை வகுத்த மக்கள் இருக்கிறார்கள். இங்கு இந்த விநாயக பெருமான் அதிகார நந்தியும் பெருமான் என்ன பண்ணாரு, திருவையாற்றிலே தன்னுடைய திருக்கரங்களினாலேயே அதிகார நந்தி என்று அபிஷேகம் செய்து காட்டியிருக்கின்றார். விசார சர்மரை தண்டீச பதத்திலே அமர்த்தும் பொழுது அபிஷேகம் செய்தாக இல்லை, ஆனால் பெருமான் அவரை கட்டி தழுவி உச்சி மொந்து அவரை பாராட்டி அவரை தொண்டர்க்கெல்லாம் நாயகமாக்கி தன்னுடைய முடியிலே இருக்கின்ற கொன்றை மாலையை அவருக்கு சூட்டி அருளினான், மகுடம் போல சூட்டி அருளினான். இவ்வாறு பெருமான் தன் திருக்கரத்தினாலேயே தலைமை வகுத்தது ஒரு சிலருக்கு என்று பார்க்கின்றோம். அந்த தலைமை தாரடைந்த மாலை சுட்டி தலைமையை வகுத்தது என்ன என்று பெருமான் தலைமை வகுக்க வல்லவன். யாருக்கும் பெருமான் தலைமை தருவான். அவ்வாறு இந்த மூவருக்கும் தலைமை தந்ததை நாம் எண்ணி பார்க்கின்றோம். மகுடம் சேர்த்தான். அரசனுக்குரிய நல் அணிகளான் அலங்கரித்து அன்பு கூற, ஒரு அரசன் என்பதை காட்டுவதற்கு தேவையான ஆபரணங்களை எல்லாம் அந்த விநாயக பெருமானுக்கு அணிவித்து பிறகு மிகுந்த அன்பு அதிகரிக்கும்படியாக இறைவன் என்ன செய்தான், பிரமனை மாயனை தேவரை முனிவரை பெட்பின் நோக்கி. பெருமான் பிரமன் விஷ்ணு தேவர்கள் முனிவர்கள் எல்லோரையும் அன்பா பார்த்தார். பார்த்து சொல்றாரு, என்னைக்குமே ஒருத்தட்ட ஒரு செய்தியை சொல்லும் போது அன்பா சொல்லணும். கோபமா சொன்னா அந்த செய்தி வெற்றி பெறாது. அன்பா பார்த்து சொல்றாரு, உடனுடைய உமைக்கெல்லாம் நாயகன், நீங்கள்லாம் பேராற்றல் படைத்தவர்கள், ஆனால் உங்களுக்கெல்லாம் இவன் தலைவன் என்று சொல்லிட்டார். உடனுடைய உமைக்கெல்லாம் நாயகன். பிறகு இவனுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டா, இவன் நினைக்கும்படி இடையூறு என்பது இயங்கும். இவன் விரும்பினால் ஒருவர் இடையூறுக்கு ஆட்படுவர், இவன் விரும்பினால் ஒருவர் இடையிலிருந்து விடுபடுவர். அப்ப விக்னங்களுக்கு ஆட்படுத்துதலும் விக்னங்களிலிருந்து விடுவித்தலும் இவனுடைய ஆற்றல் என்று பெருமான் அதை விளக்கிவிட்டார். இவன் இடையுற்றி நிற்கும் கரவிலா நாயகனாக நாம் வைத்தனம் கண்டுகொண்மேன் என்று நாம் வச்சிருக்கிறோம். இதை பாத்துக்கங்கன்ட்டார். பாத்துக்கங்கன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரும், இவனை ஒழுங்கா வழிபடல அப்படின்னா, இவனை கண்டுக்கல அப்படின்னா உங்களுடைய காரியங்களும் கெட்டு போகும். இவரை பார்த்து தரிசித்து தலையில குட்டிக்கிட்டு கீழே விழுந்து வணங்கி அதே மாதிரி இவனுடைய அந்த உவகையை பெற்றவர்களுக்கு எல்லா காரியமும் சக்சஸ் ஆயிடும். அப்புறம் பாத்துக்கலாம் நினைச்சாலே போறோம், உங்க காரியம் குட்டிச்சு வராயிடும். ஜாக்கிரதையா இருந்துக்குங்கன்னு தேவர்களிடத்துல இறைவன் கூறிவிட்டான். தீய வைத்தானவர் கூறிழைப்பான் இவன் என்று செப்பும் தூயவன் வாய்மொழி தலைமிசை கொண்டனர் துதித்திரைஞ்சி
மாயவன் முதலியோர் கணேசனை வணங்கினர். கையுறைகள் ஏயுமாறு உதவினர். விடை கொடு தத்தமதிற்கு சேர்ந்தார். இவன் அசுரர்களுக்கு துன்பம் விளைவிப்பான் என்று இறைவன் சொல்லிட்டான். என்ன காரணம்னா, அசுரர்களுக்கு இந்த கணேசரை வணங்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் உதிக்காது என்பது பொருள். அப்ப கணேசரை வணங்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் உதிக்காத காரணத்தினாலேயே அவர் எடுக்கின்ற காரியங்களுக்கு கணேசர் இடையூறு விளைவிப்பார் என்பது பொருள். இதை தேவர்களுக்கு சொன்ன உடனே தேவர்கள்லாம் நாம ஜாக்கிரதையா இருந்துக்கணும் என்று சொல்லி உடனேயே அந்த பிள்ளையினுடைய காலிலே விழுந்து வணங்கி அந்த பிள்ளைக்கு தங்களிடத்திலே இருந்த சிறந்த பொருள்களை எல்லாம் கையுறையாக கிஃப்டாக எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளையை மகிழ்வித்து விட்டு மீண்டார்கள். சந்தோஷமாக தத்தம் இடத்திற்கு மீண்டார்கள் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது அந்த விநாயகப் பெருமான் கணேச பதத்தில் இருந்தவரையே அவர் பிள்ளை தானே, பெரிய இடத்துல இருந்தாலும் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது என்பதனால அவர் பிள்ளைக்குரிய திருவிளையாடல்களை எல்லாம் செய்கின்றார். அவர் ஒரு பெரிய இடத்து பிள்ளை என்பதனால அவர் எப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்கின்றார் என்பதை இங்கு நம்முடைய ஆசிரியர் சுவையாக கூறுகின்றார். ஒருவரும் தடனெடும் புழைக்க எந்தனும் இருமுது குறவர்தாள் இறைஞ்சு மேவு நாள் ஒருவரும் கணங்களோடு உலவி எங்கனும் திருவிளையாடல் சிந்தை வைத்தனன். இணையில்லாத நீண்ட பெரிய துளை கொண்ட கை, துதிக்கை, அந்த கையினை கொண்ட ஏந்தல் என்றால் சிறப்பு மிக்க இளைஞராகின்ற அந்த பிள்ளை இருமுது குறவர்தாள் இறைஞ்சு அம்மையப்பராகின்ற சிவசக்திகளுடைய திருவிழையை வழங்கிவிட்டு ஒருவரும் கணங்களோடு, ஒருவதல்னா நீங்குதல், தன்னை சுற்றி இருக்கின்ற தோழமை கணங்கள் தன்னை விட்டு என்றைக்குமே நீங்க மாட்டார். அந்த தன்னை விட்டு நீங்காத அந்த கணங்களோடு கூட அந்த மந்திரமலையை சுற்றி எங்கு பார்த்தாலும் திருவிளையாடல் செய்ய ஆரம்பித்தார், லீலைகள் புரிய ஆரம்பித்தார். ஒளித்து நின்று உடன்பையில் உழைச்சிறார் மிசை தெளித்தெழு புழைக்க நீர்த்திவலை தூய் இது அளித்தது என சொல்லி உள்ளகம் கழிப்பவான் கருமையை காட்டி வஞ்சித்தும். அந்த பிள்ளை, பல பிள்ளைகள் இருக்கின்றன மந்திரமலையில, எல்லா பிள்ளைகளோடு இந்த பிள்ளை சேர்ந்து விளையாடுது. விளையாடும் பொழுது என்ன பண்ணுது, தன்னுடைய துதிக்கையிலே நிரம்ப நீரினை உறிஞ்சி குடித்து கொண்ட பிள்ளையார் அந்த நீர்த்துவலைகளை அப்படியே ஒரு பனல் போல வைத்துக் கொண்டு அந்த மற்ற பிள்ளைகள் பார்க்காத பொழுது அவர்கள் மீது தன்னுடைய துதிக்கையினால உமிழ்ந்து உப்பென்று துப்பி அவர்கள் எல்லாம் நினைத்து விடுவார். நினைத்தவுடன் அந்த பிள்ளைகள்லாம் திரும்பி பார்க்கும். பிள்ளையார் பார்க்கும்போது வானத்தில் இருக்கின்ற கருத்த மேகத்தை காட்டி, மேகந்தாப்பா மழை பொழிஞ்சது, நான் இல்லப்பா என்று அந்த பிள்ளைகளோடு பிள்ளையாக இந்த பிள்ளையார் விளையாடுகின்றார். புழைக்க என் முந்து உயிர் பெறிந்து பூமியை குழித்து முன் அணிந்தன பழமை கூர்ந்த என்றொழித்தகல் பாதலத்து உலகம் யாவையும் இழுத்தெடுத்தணியன புயத்தின் எற்றியும். தன்னுடைய துளை கொண்ட அந்த கை, புழை என்றால் துளை, அந்த துதிக்கையினால என்ன பண்றாரு, பூமிய மோந்து பார்த்து உறிஞ்சுறதுனால பூமி என்ன ஆயிடுது, அப்படியே குழிப்பட்டு போகின்றது. குழிப்பட்டு போன பூமி ஓட்டையாகி கீழே இருக்கின்ற நாகலோகம் தெரிகின்றது. அப்பொழுது நான் அணிந்திருக்கின்ற ஆபரணங்கள்லாம் பழசா பிடிச்சு, எல்லாம் எண்ணெய் விழுந்துருச்சு, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கழட்டிட்டு அந்த பாதளத்துல இருக்கின்ற நாகலோகத்தில் இருக்கின்ற பாம்புகள்லாம் ரொம்ப பளபளன்னு அழகா இருக்கின்றது என்று சொல்லி அந்த பாம்புகளை எல்லாம் அந்த ஓட்டை வழியாக, பூமியிலே உண்டாக்கப்பட்ட ஓட்டை வழியாக மேலே இழுத்து அந்த பாம்புகளை எல்லாம் தன் தந்தையை போலவே தன்னுடைய உடம்பு முழுவதும் ஆபரணங்களைப் போல இந்த பிள்ளை அணிந்து கொண்டது என்று பார்க்கின்றோம். அடுத்தது 9 கோள்களும் உடுக்கணங்களும் துன்பர பிணித்த துருவசூத்திரம் வன்பனை கரத்தினால் பறித்து மார்பிடை அன்பமர் நவமணி ஆரமாக்கியும். நவகிரகங்கள் விசும்பிலே இருக்கின்றன. அந்த விசும்பிற்கு மேலே இருக்கின்ற விண்ணிலே உடுக்கணங்கள், உடு என்றால் நட்சத்திரங்கள், நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இந்த கிரகங்களையும் நட்சத்திர கூட்டங்களையும் இயக்குகின்ற ஒரு சூத்திரம் கயிறு போல் இருப்பது எது அப்படின்னு கேட்டா, வடக்கே காணப்படுகின்ற துருவன் என்ற ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துடைய கையிலே இருக்கின்ற கயிற்றில் தான் ஏனைய நட்சத்திரங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்பது புராண வரலாறு என்பதனால இப்ப பிள்ளையார் என்ன பண்றார், அண்ணாந்து பார்க்கிறார். அந்த துருவன் கையில இருக்கிற அந்த கயிற்றை பிடிச்சு இழுக்கிறார். இழுத்து
ஒரு பூணூல் போல தன்னுடைய கழுத்துல மாட்டிக்கிறார். அப்ப என்ன ஆயிடுது, அந்த கயிற்றிலே மாட்டப்பட்டிருக்கின்ற கோள்களும் மீன்களும் இவருடைய மார்புக்கு வந்து விட்டன. இவருடைய மார்பிற்கு வந்து அந்த நவக்கோள்கள் நவமணிகளைப் போல் பிரகாசிக்கின்றன. என்ன காரணம்னா, ஒவ்வொரு கோளுக்கும் வெவ்வேறு நிறம் சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கு சிவப்பு, வெள்ளிக்கு பச்சை, திங்களுக்கு வெண்மை என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வாறு சொல்லப்பட்ட காரணத்தினால அந்த நவக்கோள்களும் நவ மாணிக்க மணிகளைப் போல இவருடைய நவமணிகளால் ஆகிய ஒரு ஆபரணத்தை அணிந்ததைப் போலவும் அந்த நட்சத்திரங்கள்லாம் முத்துக்குள் போல் ஒளிர்கின்றன. அவற்றையும் தன்னுடைய மார்பிலே அணிந்து இந்த பிள்ளையார் காணப்படுகின்றார், விஸ்வரூபியாக காணப்படுகின்றார். தன்னுடைய வலிய கரத்தினாலே துருவன் கையிலே இருக்கின்ற அந்த கயிற்றினை பிடித்து இழுத்து தன் கழுத்திலே போட்டுக் கொண்டாராம். போட்டுக்கொண்ட உடனே அப்படியே ஆபரணங்களாலே ஜொலிக்கின்றார் நம்முடைய பிள்ளையார். இப்படி இருக்கும் பொழுது அப்படி கீழே குனிஞ்சு பாக்குறார். குனிஞ்சு பார்த்தா சில பாம்புகள்லாம் இருக்கின்றன பாதாள லோகத்துல. அந்த பல பாம்புகளை இவர் அணிந்து விட்டார். ஏனைய பாம்புகளை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன என்னை பார்த்தும் எழுந்திருக்க மாட்டேங்கிறீங்க, வந்து கீழே வந்து விழுந்து வணங்க மாட்டேங்கிறீங்க என்று சொல்லி அந்த பாம்புகளை எல்லாம் பிடித்து வானத்திலே வீசுகின்றார். பாதாள லோகத்திலே வசிக்கின்ற பாம்புகளை தன் கரங்களினாலே பிடித்து இழுத்து விண்ணளவு உயரத்திற்கு தூக்கி அடிக்கின்றார். அடித்த உடனே விண்ணிலே ஓடுகின்ற கங்கை நதி, அந்த ஆகாச கங்கை, அது என்ன பண்ணுது, அது அடிபட்டு உடைந்து போய் அந்த கங்கை வெள்ளம் இவருடைய தலையில வந்து விழுது. விழுந்தோடனே எங்க அப்பா மாதிரிதான் நான், என் தலையிலையும் கங்கை உண்டு என்று காட்டுகிறாராம். என்னை நீர் கண்டெழாதிருப்பதன் என பன்னகம் எவற்றையும் கனன்று பற்றி வான் மண்ணிட வீசி அங்கு உடைந்த வான்னதி தன்னுடைய தந்தை போல் ஜடிலத்தேந்தியும். ஜடிலம் என்றால் ஜட்டாபாரம். அந்த ஜட்டாபாரத்திலே கங்கை நீரை தாங்குகின்றார் விநாயக பெருமான். இவ்வகை பல சிறு குறும்பு எங்கனும் இயற்றி கொவ்வை நீர் விளையாட்டினில் காதலன் ஒரு நாள் பவ்வம் யாவையும் உழக்கினன் பார்க்கடல் புகுந்தான் கொவ்வை வாயுமை பயந்தருள் குஞ்சர குறிசில். குறிசில் என்றால் மேலான தன்மைகள் கொண்டவன், ஏந்தல், சேடன், பெருமை கொண்டவன். குஞ்சர குறிசில், யானை முகம் கொண்ட அந்த குறிசிலாகின்ற பிள்ளையார் உமை பயந்தருள் குஞ்சர குறிசில். கொவ்வை கை போன்ற சிவந்த வாயினை கொண்ட உமை பயந்தருள் குஞ்சர குறிசில். ஒரு நாள் என்ன பண்ணாரா, கவ்வை நீர் விளையாட்டினில் காதலன். கவ்வை என்றால் ஒலி. சமுத்திரத்துடைய ஒலி என்பதுதான் நீருக்கு ஒலி. அப்ப அலைகளெல்லாம் உண்டாகிய பேரொலி படைத்த சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலே புகுந்து விளையாட வேண்டும் என்று விரும்புகின்ற நம்முடைய பிள்ளையார், பவம் என்றால் கடல், எல்லா கடல்களையும் உழக்கினாராம். போய் கடல்களிலே போய் விழுந்து அதிலே சுற்றி சுற்றி வந்து அதை சேராக்குவார். சமுத்திரங்கள் 7 என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல ஒரு சமுத்திரம் தான் நம்ம பூமியில பார்க்கிறோம். எது? அது உப்பு கடல், உபரிக்கடல். நம்முடைய பூமிக்கு மேல அண்டத்தை கடந்து சென்றால் சுத்த நீரினால் ஆகிய கடல், கருப்பஞ்சாற்று கடல், பார்க்கடல், தேன்கடல் போன்ற கடல்கள் இருக்கின்றன. இவ்வாறு ஒவ்வொரு கடலாக அதிலே விழுந்து கலக்கி கொண்டு வந்த நம்முடைய பிள்ளையார் திருப்பார்கடலுக்கு வந்தார். திருப்பார்கடலிலே சென்று புகுந்தார். புகுந்து என்ன பண்ணினார், புகுந்து வெள்ள நீர் முழுவதும் புழைக்கையின் மடுத்தான் மிகுந்த பன்மணி நீருரை உயிர்கள் வெம்பணிக்கோன் முகுந்தல் உந்தி என்றிருந்த நான்முகப்பிரான் முகுந்தல் சகுந்த மன்னவன் திருவும புழைக்கையுள் சார்ந்தார். பிள்ளையார் போய் திருப்பார்கடல்ல குதிச்சார். குதிச்சு தன்னுடைய நீண்ட துதிக்கைய பார்க்கடல்ல வச்சு சர்ன்னு உறிஞ்சினார். பார்க்கடல்ல இருக்கிற நீர், அது பார்க்கடல் என்ற பெயர் கொண்டாலும் பார்க்கடலிலே நீர் தான் பிரதானம். நம்முடைய பாலிலும் நீர் தான் 90% இருக்கு என்பதனால நீர் என்றாலும் பால் என்றாலும் குற்றம் இல்லை. வடமொழியிலே பயஸ் என்ற சொல் நீருக்கும் பெயர் பாலுக்கும் பெயர் என்பதனால அந்த நீரினை குடித்தார் என்று இங்க ஆசிரியர் சொல்றார். அந்த நீரிலே பால் இருக்கின்றது என்பது பொருள். அந்த நீரினை தன்னுடைய துதிக்கையினாலே உறிஞ்சினார். உறிஞ்சின உடனே என்ன ஆச்சு, அந்த நீர் அவருடைய வயிற்றுக்குள் போயிற்று. அந்த நீரிலே வாழ்கின்ற உயிர்களாகின்ற மீன் போன்ற ஆமைகள் போன்ற உயிர்கள் அவர் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு. பனிக்கோன், பாம்புகளுக்கு தலைவராகின்ற ஆதிசேடன் அவர் வயிற்றுக்குள்ள போனார். என்ன காரணம், பாம்புகள் அங்க இருக்காருன்னா பாம்புகளுக்கு தலைவன் மட்டும் அங்க இருக்கிறார். அந்த திருமாலுக்கு படுக்கையாக இருக்கிறார். அவர் பிள்ளையாருடைய வயிற்றுக்குள்ள போயிட்டார். அந்த படுக்கை உள்ள போனோம்னா படுக்கையோட திருமாலும் உள்ள போனார்.
திருமாலோட என்ன பண்றார், திருமால் காலை பிடிச்சிட்டு இருக்கிற லட்சுமியும் உள்ள போனார். திருமாலுடைய வயிற்றிலே தோன்றிய தாமரையிலே அமர்ந்திருக்கின்ற அந்த நான்முக பெருமானும் உள்ள போனார். அப்புறம் திருமால் எப்ப கூப்பிட்டாலும் ரெடியா இருக்கிற அவருடைய பைக்கு, அது என்னன்னு கேட்டா சகுந்தம் என்றால் பறவை, சகுந்த மன்னவன் என்றால் பக்ஷி ராஜா கருடன். கருடனும் பிள்ளையாரோட வயிற்றுக்குள் சென்று விட்டார்கள். எல்லாரும் பிள்ளையார் வயிற்றுக்குள் போய்விட்டார்கள். துதிக்கையினால உறிஞ்சு எல்லாத்தையும் விழுங்கிட்டார். அப்பொழுது கடலானது பார்க்கடல் வறண்டு போயிற்று. வருங்கடற்பரப்பகட்டினில் எஞ்சு குருமங்கள் உருங்கரும் பெருஞ்செற்றிடை ஒளிப்பன முன்னாள் நறுந்துழாய் அணி ஆமையை நலிவுறப் பற்றி குறும்படக்கிய பிரான் வருதிரம் குறித்தன போல். அந்த கடலிலே இருக்கின்ற உயிரினங்கள்லாம் உள்ள போனாலும் அந்த கடலுடைய அகடை என்று சொல்ல நடுப்பகுதி, அதுல சில ஆமைகள் தப்பி விட்டனவா. அப்ப அந்த ஆமைகள் என்ன பண்ணினதா, அந்த கடல் நீரெல்லாம் வறண்டு போய் சேரு சகதியமா இருக்கு. அந்த சேத்துக்குள்ள போய் ஒளிந்து கொண்டனவா. ஏன் ஒளிந்து கொண்டனா, காலாகிரி ருத்ரனாக இருக்கின்ற பெருமான் தான் உலகத்தை அழிப்பதற்காக பார்க்கடலை வற்ற வைத்திருக்கிறாரு. இந்த பெருமான் ஆமையை பார்த்தா விடமாட்டாரு. ஏற்கனவே துளசி அணிந்த ஒரு ஆமை, அந்த ஆமையை பெருமான் என்ன பண்ணாரு, சூலப்பனையாக வந்து அந்த சூலத்தினாலே அந்த ஆமையினுடைய முதுகுல குத்தி ஆமையும் ஓட்டையும் பிரித்து அந்த ஓட்டை எடுத்து கழுத்துல ஆபரணமா அணிந்து கொண்டு ஆமையை கொன்று அதை வைகுந்தத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. ஆமையை பார்த்தா அவருக்கு பிடிக்காது. நம்மள போய் திருமால் நினைச்சுக்கிட்டு கொன்னுட்டா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஆமையெல்லாம் என்ன பண்றது, சுவாமிதான் வராரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த சேத்துக்குள்ள போய் ஒளிந்து கொண்டன. பிள்ளையார் தான் திருப்பார்க்கடல உறிஞ்சு குடிச்சிருக்காருன்னு அந்த ஆமைகளுக்கு பாவம் தெரியல என்று சொல்றார். மாய மீன் விழி பறித்தவன் முன்வரும் இளவல் மேயவாறு கண்டன என துடிப்பன சில மீன். திருமால் மத்ஸ்யாவதாரம் எடுத்த பொழுது அந்த மீனுடைய கண் எலும்பு, அந்த கண் எலும்பினை பிடுங்கி இறைவன் அணிந்து கொண்டான் என்பதனால எஞ்சிருக்கின்ற மீன்கள் எல்லாம் இறைவன் இவ்வாறு செய்வான் என்று சொல்லி அவையெல்லாம் துடித்தனவாம். இப்ப நீர் இல்லாமல் துடிக்கின்ற மீன்கள், இது தற்குறி பெற்றோம். நீரின்மையால் மீன்கள் துடிக்கவும் அவைகள் பெருமான் நம்ம எல்லாம் திருமாலாகிய மீன் நினைத்து நம்ம கண்ணில் இருக்கிற எலும்பை பிடிங்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு அவை துடித்தன என்று இங்கு நம்முடைய ஆசிரியர் தற்குறி பெற்றமாக கற்பனை செய்கின்றார். பாய பூம்புனல் அரசன் நம்பனுக்கிடும் திரை போல் செய்ய பன்மணி வயிந்தொரும் இமைப்பன சிலவே. அந்த சமுத்திர ராஜன் இறைவனுக்கு தருகின்ற கப்பத்தை போல இந்த மீன்கள் எல்லாம் என்ன பண்ணினவா, தங்கள் வயிற்றில் இருக்கின்ற பலவிதமான மணிகளையும் இமைப்பன என்று சொன்னார். இமைப்பன சிலவே. ஐயன் வாரச விக்காற்றினில் அலைகள் மிக்கறிந்து வெய்ய பேரொலி காட்டுவ பிறவியின் கடல்கள் மையகண்டனம் கிளை வரம் கூர்த்தமை காணு கையறிந்து அழுது அரங்கி விழுந்தரற்றுவ கடுக்கும். அந்த யானை முக கொண்ட பிள்ளையாருடைய காது எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த காது ரெண்டையும் அவர் அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அதுல பெரிய காற்று உண்டாகின்றது. அந்த காற்றினால இந்த பார்க்கடலிலே எஞ்சிருக்கின்ற நீரிலே பெரிய அலைகள் உண்டாகின்றன. அது பிறவியாயின்ற கடலிலே உண்டாகின்ற அலைகளை போல காட்டுகின்றன. அப்பொழுது அந்த எஞ்சிருக்கின்ற நீரினை வற்றச் செய்வதாக அந்த அலைகள் காணப்படுகின்றன என்பதனால இந்த பெருமானுடைய வழிபாட்டினாலே பிறவிக்கடலிலே இருக்கின்ற அந்த எழுகின்ற பிறவியாகின்ற அலைகளும் வற்றும் என்பதை அவை நமக்கு உணர்த்துகின்றன என்று சொன்னார். இன்னவாறு பார்க்கடல் வறந்து அழிவுற, இவ்வாறு பார்க்கடல் என்பது வறண்டு போய் அழிந்தது. இருங்கை தண்ணீர் ஏற்ற நீர் மீளவும் தரைமிசை விடுத்தான். தன்னுடைய துதிக்கையிலே அத்தனை பார்க்கடலையும் அடக்கி வச்சுட்டு இருக்கிறார். அந்த பிள்ளையார் என்ன பண்ணாரு, விளையாட்டாக அதனை உறிஞ்சியவர் என்ன பண்ணாரு, திரும்ப அதை இன்னொரு இடத்துல போய் துப்பினார், புஷ்ன்னு விட்டார். விட்ட உடனே அந்த பார்க்கடல் நீரோடு உள்ள போன அத்தனை பொருள் வெளியில வந்து விழுது. விழுந்தா எப்படி விழுது, அதெல்லாம் அடி வாங்கிட்டு விழுது. அப்ப பிழைத்தோம் என்று சொல்லி எல்லாரும் ஒரு செத்து பிழைச்சோம்ப்பா, இது ஒரு புனர்ஜென்மா நமக்கு என்று அப்போலோக்கு போயிட்டு வந்தவங்க பேசிக்கிற மாதிரி ஆதிசேஷன், பிரம்மா, விஷ்ணு, லட்சுமி எல்லாம் சொல்றாங்க, ஒரு புனர்வாழ்வு பெற்றோம் என்று அவர்கள் நினைக்கும் வண்ணம் இந்த பிள்ளையார் என்ன பண்ணாரு,
அந்த துதிக்கை நீரை உமிழ்ந்தார். அப்படி உமிழ்ந்தா திருமல் எல்லாம் சரியா இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கிறார். இடுப்புல இருக்கிற அந்த பீதாம்பரம் சரியா இருக்கா, கழுத்துல அணிந்திருக்கிற கௌஸ்துவம் சரியா இருக்கா, அந்த பிரம்மன் வயிற்றுல இருக்கிற தாமரையில தான் ஒழுங்கா உட்கார்ந்து இருக்கிறாரா, கீழே வந்துட்டாரா, லட்சுமி காலை பிடிச்சிட்டு இருக்கிறவ என்ன ஆனா, அவருடைய மேக்கப் எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா ஒன்ன காணும், கையில இருக்கிற சங்கத்தை காணும். பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு காணுமே அப்படின்னு, ஆஹா இதை இழந்துட்டோமே என்று திருமால் அஞ்சும் பொழுது அந்த சங்கு ஒலிக்கின்றது. சங்கு சத்தம் போடுது. அந்த சங்கு எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த பிள்ளையாருடைய கணங்கள், அந்த கணங்கள்ல ஒரு கணம், அந்த கணம் வாயில வச்சுட்டு ஜாலியா அதை ஊதி விளையாடிட்டு இருக்கு. இப்ப இந்த சங்கை நம்ம எப்படி திரும்பி பெறுவது என்று திருமாலுக்கு யோசனையாகிவிட்டது. அவர் எவ்வாறு அந்த சங்கினை திரும்பி தன் பெற்றுக்கொண்டார், அது காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற பெருமானுடைய அருளினாலே அதனை பெற்றுக்கொண்டார் என்பதை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சவேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.